செனிகல் கஷ்டப்பட்டு வந்தாங்க. கடைசி கேம்ல 5 கோல் போட்டு கோல் டிஃபரன்ஸ் ஏத்துனனால செனிகல் நினைச்சு பாரு, ஆப்கான் சாம்பியன்ஸ் வெளியே போயிருந்தா எப்படி இருந்திருக்கும். சோ வந்துட்டு இந்த டீமை வந்து உண்மையிலே நல்லா ஆடுற டீமா இல்லையான்றது இன்னும் வந்து சொல்ல முடியல. சரி, கடைசியா கேக்குறேன், how primed are Messi and Argentina? Are they really okay? They are set again once again to go win it ங்கற மாதிரி தெரியுதா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. ரொம்ப நாளா நம்மளோட சேனலோட தலைமை காணாம போனதால நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பதறி போயிட்டாங்கடா. உண்மையிலே நீ எங்க காணாம போயிட்டு என்னன்ட்டு. ஆனா நமக்கு தான் தெரியும், நீ சீக்கிரட்டா நெதர்லாண்ட்ஸ் டீமுக்கு வந்துட்டு நோட்ஸ் கொடுத்திருந்த. அதனாலதான் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த இவ்வளவு நாளா. உண்மையை சொல்லிட்டு எதுக்காக வந்துட்டு எங்களை விட்டு இவ்வளவு நாள் காணாம போன நெதர்லாண்ட்ஸ் டீம் வந்து நல்லா ஆடுறதுக்கும் உனக்கு என்ன தொடர்பு இருக்கு, அதை சொல்லி விட்டுரு. ஆமா, நான் நோட்ஸ் கொடுத்து நல்லா ஆடுறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ்கள் ரொம்ப கம்மி. பட் நடக்குது. நான் தான் வந்து கவர்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி டாக்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து இப்படி இப்படி ஆடுங்க, கேக்போவை இப்படி இப்படி யூஸ் பண்ணாதான் ப்ராப்பரா ஆட முடியும்ல, நான் தான் நோட்ஸ் கொடுத்தேன்னா நல்லபடியா ஆடுறாங்கல்ல இருக்கட்ட. ஆனா மக்களே, இந்த ஒரு வாரமா நான் வந்து பெருசா ஒன்னும் ஃபாலோ பண்ணல. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல ஆளக்கானு. ஃபர்ஸ்ட் சுபாஷ் தான் நன்றி சொல்லணும். அவன் தான் மொத்தத்தையும் வந்து இந்த ஒரு வாரம் 2-10 நாளா வந்து மறக்காம ஷோவை போட்டு நடத்திட்டு இருந்தது பூரா தலைவன் தான். அதனால நீங்க வந்து அவன்கிட்ட வந்து பேசிங்க. போட்டு என்ன எல்லாரும் கேக்குறது ஒண்ணுதான், கௌதம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. வந்து ஃபேன்ஸுக்கு முதல்ல அல்பலிக்கு வந்துட்டு முதல்ல நன்றி சொல்லிடுறா. ஆமா, ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க. நான் வந்து ஒரு 10 நாளா வந்து எதுவுமே வரலை, எதுவுமே பார்க்கல. அதனால நான் வரலை. வந்தாலுமே வந்து அப்புறம் ஏனாதானு வளருவேன். அதனால நான் எதுவுமே பண்ணலை. பட் ஃபர்ஸ்ட் நன்றி வந்து கேட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து. அண்ட் சுபாஷ் தான் மெயினா வந்து இதெல்லாம் நடத்தினதுக்கு. ஒரு வாரமா தொடர்ந்து 3 days ஒன்ஸ்னா ஃபுட்பால் பேட்ச் வந்தீங்கன்னா வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்நேரம். அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கு வந்து போறோம். சுபாஷ், எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு முதல்ல நீ சொல்லு, எப்படி இந்த குரூப் ஸ்டேஜ்? உண்மையிலே சொல்றேன்டா, நம்ம வந்துட்டு போன வாட்டி வேர்ல்ட் கப் பயங்கரம் பேசிட்டு இருந்தோம். பட் இது வரைக்கும் பார்த்த வேர்ல்ட் கப்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேர்ல்ட் கப்பா அது ப்ரூவ் ஆயிட்டு இருக்குதா. ஏன்னா எல்லா எபிசோட்லயும் சொல்லியிருக்கோம், எல்லா டீமோட ஸ்டார் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. உண்மையிலேயே நம்ம வந்து யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ எல்லாருமே கோல் போட்டாச்சு. மறுபடியும் அந்த லைன் மறுபடியும் சொல்லு. யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ பெர்ஃபார்ம் பண்றாங்க, இன்க்ளூடிங் எங்க அண்ணர் கம்பேக் கொடுத்தாச்சுடா, ஐ அம் பேக்னு வர சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் வேற விஷயம், குவாலிஃபை ஆயாச்சா இல்லையா அவ்வளவுதான். போர்ச்சுகல் டீம் டாப் ஸ்கோரர் யாரு? இப்ப நம்மளோட அண்ணன் தான். அதனால வந்து மரியாதை கொடுங்க. பட் அதான்டா எல்லா டீம்லயுமே. இப்ப வந்துட்டு பிரான்ஸ்ல சரி, ரீசெண்டா டெம்பிள் அடிக்கலன்னு அவனை வந்து போட்டு தாக்கிட்டு இருந்தோம். 8 கேமா பிரான்ஸ் எதுவுமே பண்ணலன்ட்டு கடைசியில அவரும் 4 கோல் போட்டு வந்துட்டாரு. சோ இருக்கிற எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. யாரு பெஸ்ட்னு போயிட்டு இருந்தது. என்ன ஒரே வருத்தம், இந்த டிக்டேட்டர் வர்சஸ் வைக்கிங் சண்டையில வந்துட்டு வைக்கிங் இறக்கியே விடல, கடைசியில தான் இறக்கி விட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. பட் மத்தபடி எல்லா ரெக்கார்ட்ஸ்டா, என்ன ரெக்கார்ட் இருக்கோ எல்லாத்தையும் பிரேக் பண்றானுங்க. நல்ல ரெக்கார்டும் சரி, மொக்க ரெக்கார்டும் சரி, எல்லாமே பிரேக் ஆகுது. மேனேஜர் சாக்கு நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம துனிசியா அது பார்த்தோம். சோ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வேற லெவல். இன்னொரு சைடுல வந்து செலிப்ரேஷன்ஸ். இந்த நார்வே ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணியாச்சு. அவனுங்க ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மெஸ்ஸி வந்து 5 கோல் 6 கோல் பேக் டு பேக் 7 கேம்ல கோல். சோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது. இதை பத்தி நம்ம ஒன்னா பேசுவோம். பட் நீ கேட்ட கேள்விக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேர்ல்ட் கப். ஆமா, சில விஷயங்கள் மக்களே நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நான் வந்து அவ்வளவா பார்க்கல. பட் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்னு வந்து 9 out of 10 ஆப்பிரிக்கன் டீம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க ரவுண்ட் ஆஃப் 32க்கு. ஸோ அது வந்து ஒரு மிக மிக பெரிய விஷயம். ஏசியன்னா வந்து ஏஎஃப்சி சாம்பியன்ஷிப். அந்த ஏஎஃப்சில இருந்து 9 குவாலிஃபைல 2 தான் போயிருக்காங்க. வெறும் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் தான் வந்து அடுத்ததுக்கு போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து அவுட். ஸோ தட் ஷோஸ் அந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த வேர்ல்டுல வந்து இன்னும் எவ்வளவு ஃபுட்பால் வளரணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து போக போக வந்து தெரிய வருது. அண்ட் இப்ப வந்து சுபாஷ் வந்து சொன்ன மாதிரி நிறைய வந்து சர்ப்ரைசஸ். ஒன்னு வந்து நான் சவுத் கொரியா வெளியே போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சவுத் கொரியா வெளியே போனது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதே சமயம் யூரோகோய் வந்து மல்டிபிள் கோப்பா அமெரிக்கா சாம்பியன்ஸ். அவங்க அப்படி இருந்து அவங்க பயங்கர மோசமா ஏதோ சண்டையெல்லாம் வந்து அந்த கடைசி மேட்சுக்கு முன்னாடி வந்து பிஎல்சாக்கும் வேல்வர்டேக்கு டீமுக்கு நீங்க விளையாடுறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உள்ள வாக்குவாதம் வந்த மாதிரி ரூமர் எழுதுறாங்க. எவ்வளவு உண்மைன்னு தெரியல.
அதுவும் இல்லாம வேல்வர்டே வந்து கடைசி அந்த மஸ்ட் வின் கேம்ல ஏதோ 60 நிமிஷத்துல வெளியே எடுத்துட்டாராமே. ஆமா. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எடுத்துட்டாரு. பியல்சா எடுத்துட்டாரு. ஆனா என்ன உண்மையா சொல்லணும்னா, வால்வர்டே ஒண்ணுமே இம்பாக்ட்ஃபுல்லா ஆடவே இல்ல. ஆக்சுவலா பென்டான்கூர் தான் நல்லா ஆடிட்டு இருந்தாங்கன்றது பொது கருத்து. சோ அதனால வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து வேற மாதிரி பண்றாங்க. பட் உண்மையிலேயே வால்வர்டே பெர்ஃபார்மன்ஸ் சப்பார். உண்மையா சொல்ல போனா. சோ யூருகுவே அவுட், சவுத் கொரியா அவுட். ஆனா அந்த பிளிப் சைடுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கேப் வர்டே டைரக்டா குவாலிஃபை ஆனாங்க ரவுண்ட் ஆஃப் 32 and they are facing மெஸ்ஸி அண்ட் அர்ஜென்டினா. ஒன்னு இன்னொன்னு சவுத் ஆப்பிரிக்கா, நாளை எதிர்பார்க்கவே இல்லை சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டைரக்டா ரவுண்ட் ஆஃப் 32 வந்து வந்தாங்க. செனிகல் கஷ்டப்பட்டு வந்தாங்க. கடைசி கேம்ல 5 கோல் போட்டு கோல் டிஃபரன்ஸ் ஏத்துனனால செனிகல் நினைச்சு பாரு, ஆப்கான் சாம்பியன்ஸ் வெளியே போயிருந்தா எப்படி இருந்திருக்கும். அவங்க வந்து கஷ்டப்பட்டு உள்ள வந்தாங்க சார். ஜஸ்ட் இந்த ஃபியூ விஷயங்கள் வந்து எனக்கு சுபா சொன்ன மாதிரி எக்ஸைட்டடாவும் இருந்துச்சு. இதெல்லாம் நடந்தது வந்து என்னடா ஸ்கிரிப்ட் விட்டு வெளியே நடக்குதேடா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்துச்சு. எக்கச்சக்கமான ஹார்ட் பிரேக்ஸும் நடந்ததுடா. லிட்டரலி லாஸ்ட் 2 நாள் முன்னாடி வந்துட்டு ஈஜிப்ட் வெர்சஸ் ஈரான் நடந்தது. ஈஜிப்ட் 1-0 லீடு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பெனால்டி மிஸ் பண்ணிட்டு 1-1 ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க ஈரான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கோலோ போட்டாங்க, வின்னர் கோல். அதை போட்டு ஈரான் வின்னர் கோல் போட்டிருந்தாலும் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. கடைசியில அதை வந்து ஆஃப் சைன் போட்டு தூக்கிட்டு அவங்க குவாலிஃபை ஆகல. சோ செம்ம ஹார்ட் பிரேக்ஸா போயிட்டு இருந்தது. ரொம்ப நிறைய மேட்சஸ் வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் காலு, இன்ட்ரெஸ்டிங் ஒரு காமெடி எல்லாம் நடந்தது. இலாங்கா வந்துட்டு இந்த ஜப்பான் மேட்சோட 1-1 டிரா ஈக்குவலைஸ் போட்டு டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. அது அவருக்கு தெரியல போல இருக்கு. மேட்ச் முடிஞ்ச பிறகு உட்காந்து ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்தா. டே குவாலிஃபை ஆயிட்டா நீ உனக்கு தெரியுமா தெரியாதுன்றது. அப்புறம் மேனேஜர் கேரத் நம்ம சவுத் கேட் தான் நினைக்கிறேன். ஆமா அவர் தான் சொல்லிட்டு சாரி இவரு கிராம் போட்ரு அவர் வந்து சொல்றாரு, பாவம் அவன் பையனுக்கு தெரியல போல குவாலிஃபை ஆயிட்டோன்ட்டு. பட் அது மாதிரி ஃபன்லாம் நடந்துட்டு இருந்தது. பட் நம்ம சொன்னல ஆமாடா, எனக்கு தெரிஞ்சு பிக்கெஸ்ட் ஃபிளாப் ஆப்வியஸ்லி வந்து உருகுவை தான் சொல்லணும். அந்த குரூப்ல இருந்து அவங்க எப்படி குவாலிஃபை ஆகலன்றது தெரியல. இன்டர்னலா இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுதான் அல்டிமேட் டிசப்பாயின்மெண்ட். பட் டிசப்பாயின்மெண்ட் தவிர்த்து நான் உண்மையிலேயே அந்த கேப் வர்டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்கடா. ஃபர்ஸ்ட் மேட்சே சென்சேஷன். இப்போ வரைக்கும் அந்த பொசீனியாக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபேன் பேஸ் ஃபாலோ ஆயிடுச்சு ஒரே ஒரு கேம்ல. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஸ்பெயின் கிளீன் ஷீட் வச்சது ஆரம்பிச்சு அடுத்த கேமும் வந்துட்டு ஒரு டிரா பண்ணாங்க. 2-2 டிரா நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2-3 தப்பு பண்ணுனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்த ஃபேம்னால ரெண்டாவது மேட்ச் தப்பு பண்ணான்னு சொன்னாங்களே. ரெண்டாவது மேட்ச் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. உண்மையிலே நான் இந்த மாதிரி இல்ல, ஈஸியா கோல விட்டாச்சு. பட் இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்கடா, கன்சிஸ்டன்டா கெசியாஸ் அளவுக்கு எப்படி ஆட முடியும். அதனால வந்துட்டு எப்படியோ செகண்ட் அந்த குரூப்ல வந்துட்டு செகண்ட் முடிச்சிட்டாங்களா. ஸ்பெயின், உருகுவாய், ஐ மீன் அந்த உருகுவாய் அந்த குரூப் தெரியல. பட் யா ஸ்பெயின், உருகுவாய், கேப் வர்டே தான் ஒரு குரூப். கேப் வர்டே அப்புறமா இன்னொன்னு வந்துட்டு சவுதி நினைக்கிறேன். சவுதியா? சவுதியா. சோ இந்த குரூப்ல வந்துட்டு அவங்க செகண்ட் முடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்டா முடிச்சிருக்காங்களே. சோ அதுவே எவ்வளவு ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட். சோ அந்த என்டையர் டீமுக்கு வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். மத்தபடி பார்க்கணும்னா ஆக்சுவலா இப்ப ஹோஸ்ட் பண்ற நேஷன்ஸ் நம்ம வந்து யுஎஸ், கனடா, மெக்சிகோ 3 பேருமே வந்துட்டு நல்லா ஆடி கம்ஃபர்டபுளா அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ இதுவுமே வந்துட்டு ஃபுட்பால் இஸ் டெவலப்பிங் இந்த நார்த் அமெரிக்கால நல்லா டெவலப் ஆகுறதுன்றது தெரியுது. ஏன்னா இப்பதான் நீ சொன்ன ஏசியா பக்கம் வந்துட்டு இன்னும் அந்த அளவுக்கு ஆகலன்ட்டு. பட் இந்த சைட் பார்த்தா நார்த் அமெரிக்கா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா யூஸ்வலா சவுத் அமெரிக்கன் டீம்ஸ் தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி இவங்களும் நல்லா ஆடிருக்குன்றது ஒரு குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா, உன்னோட ஆளு ஏதோ பேசுனீங்க, நீ எஸ்கேப் போயிட்ட. பை தி வே எதுக்கு ஜானத்தன் டேவன் ஒருத்தனை போட்டு அடிச்சு ஞாபகம் இருக்கா? அவன் தான் ஸ்டார் பிளேயர். இப்ப பார்த்தா ஹேட்ரிக் அடிச்சிட்டான். நான் போட்டு கிழிச்சு அடுத்த கேம்ல அவன் ஹேட்ரிக். வர வர வந்து எல்லாருமே நம்ம சேனலை பார்க்கணும் மாட்டிருக்கா. எவன்லாம் வந்து நல்லா பண்ணலையோ சேனலை பார்த்தா நம்மளுக்கு ரோசை வந்துருது அவனுக்குலாம். ஆனால அடுத்தது யாரை திட்டணும்னு தெரியல. ஏன்னா நீ வந்து எல்லா டாப் பிளேயர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெரி வெல்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற விட்ட. அதனால வந்து யாரு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனா அது வந்து லைக் ஐ செட் இவங்க வந்து குவாலிஃபை ஆகி 32 வந்தாச்சு. நம்ம வந்து டாப் 2 ஃப்ரம் ஈச் குரூப் அண்ட் 8 தேர்ட் பெஸ்ட் டீம்ஸ். இந்த 8 தேர்ட் பெஸ்ட் டீம்ஸ்ல வந்து வெளியே போனது வந்து ஐ திங்க் யூருகுவாய், ஸ்காட்லாந்து, சவுத் கொரியா அண்ட் ஈரான். எனக்கு வந்து ஈரான் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட் ஷுட் டாக் அபவுட், பட் மீ பர்சனலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஏன்னா ஃபுட்பாலையும் பாலிடிக்ஸையும் உள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து எப்பவுமே நம்ம வந்து பேசப்படுற ஒரு விஷயம். ஆனா இந்த வருஷம் வந்து ஈரானை வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே நம்ம பார்த்திருக்கோம். அவங்க கேம் ஆடி முடிச்ச உடனே அந்த அன்னைக்கே கிளம்பி, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த அன்னைக்கே கிளம்பி நாட்டை விட்டு வெளியே போய் மெக்சிகோ போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஈரானுடைய கேப்டன் வந்து பேசினார், எங்களை மட்டும்தான் நீங்க தனித்துவமா நடத்திருக்கீங்க, இந்த வேர்ல்டு கப் வந்து எங்களுக்கு மட்டும்தான் ஈக்குவலாவே ஃபேராவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அண்ட் தே வென்ட் அவுட். அவங்க வந்து 3 கேம்ல 3 டிரா பண்ணாங்க. அண்ட் தே வென்ட் அவுட். நீ சொன்ன மாதிரி
கடைசியில தான் they had a chance of qualifying, பட் கடைசியில ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, நீ உனக்கு தெரியும், நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன். do you have any other surprises டா இவங்க வந்து வெளியே போனது? இன்னொன்னு வந்துட்டு இந்த டிஆர் காங்கோடா அவங்க தான் வந்து நம்ம ஃபர்ஸ்டே சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இந்த போர்ச்சுகலோட ஆடுறப்ப என்னடா அவங்க இந்த அளவுக்கு பயங்கரமா டிஃபெண்ட் பண்றாங்க, ஓரளவுக்கு ஒரு டீம் பிளானோட ஆடுறாங்கன்னு பார்த்தோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரியிலே வந்து இந்த குரூப் ஸ்டேஜ் தாண்டி அவங்க அடுத்த ரவுண்டுக்கே போறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 1974ல ஆடி இருக்கானுங்களா அந்த இந்த வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறமா இப்போ வராங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த குரூப் ஸ்டேஜ் விட்டு வெளில போறாங்க. அவங்களோட ஸ்டார் பிளேயர் வந்து விசா போன கேமும் 2 கோல் போட்டாருடா. நம்ம ஞாபகம் இருக்கா நியூ காசலுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறப்ப என்னன்னா இவன் பிரென்ஃபோர்ட்ல இருந்து இவ்வளவு காசு கொடுத்து எதுக்குறா இவன் நியூ காசல் வாங்குறாங்க யோசிச்சோம். ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இறக்கி வேர்ல்ட் கப்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அவரும் சரி, அப்புறமா ஆரன் வான் பிசாக்கா இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த காங்கோக்கு சூப்பரா ஆடுறாங்க. பிளஸ் காங்கோக்கு இங்க இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா நான் இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் போய் பாக்குறேன்ல, ஆக இந்த ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டு அவ்வளவு சப்போர்ட் இருக்குது இந்த ஊர்ல. அதெல்லாம் பாக்குறப்பதான் இன்னும் கொஞ்சம் ஓகே, இவங்களுக்கும் வந்துட்டு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க உண்மையிலேயே சப்போர்ட் பண்றதுன்னு பாக்குறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அண்டர்டாக் டீம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு. பட் அதை தவிர்த்து நீ சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஈஜிப்ட் ஒரு குட் குவாலிஃபிகேஷன். மிஸ் அவுட் ஆனது வந்து இன்னொரு பாசிபிள் டிசப்பாயின்ட் வந்து ஸ்காட்லாந்து சொல்லலாம். என்ன சொல்ற நீ? ஸ்காட்லாந்து ஏன்னா பிக் நேம்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் தே weren't able to play well. இன்னொரு ஜஸ்ட் மிஸ்ல லாஸ்ட் கேம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. பெல்ஜியம்க்கு என்ன நடந்தது? லாஸ்ட் கேம் தான் நாங்க ஜெயிச்சானுங்க 5-1. மத்தபடி அதுவும் எங்க ஆளு ரொசாடு பெர்ஃபார்ம் பண்ணனால. அதெல்லாம் பெரிய பிராட். நான்லாம் எப்பவே சொல்லிட்டேன், பெல்ஜியம் எல்லாம் வந்து என்னதான் பிளேயர் இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு கோஹிரன்ஸே கிடையாது. அவங்க வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணி ஒரு குவாலிஃபை ஆகணுங்கிற ஒரு இதுவே அவங்கள்ட்ட இல்லை. ஆயிட்டானுங்க, அதனால வந்து சந்தோஷம், கடைசி கேம்ல ஏதோ ஒன்று போயிட்டானுங்கட்டு. ஸ்காட்லாந்து வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் them to do well. ஒரு ஸ்டார்டிங் 11ல யூ கேன் நேம் அட்லீஸ்ட் 6-7 பிளேயர்ஸ் தட் ஆர் ரியலி குட் பிளேயர்ஸ். அப்படி இருந்துமே அவங்க வந்து குவாலிஃபை ஆகாதது வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னைய பொறுத்த வரைக்கும். பட் அந்த மேனேஜரே சொன்னார், ஸ்டீவ் கிளார்க்கே சொன்னார், ஐ திங்க் வி ஆர் அவுட், நம்ம ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கோயிங் டு கோ த்ரூன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ணாங்க, அப்புறம் 2 கேம்லயும் ஒரு டிரா எடுத்திருந்தா கூட வந்து they have a really good, they கண்டிப்பா உள்ள போயிருப்பாங்க ஒரு டிரா எடுத்திருந்தாலும். ஆனா ஒரு டிரா கூட எடுக்காம வந்து 2 கேமையுமே வந்து தோத்தாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் அகைன்ஸ்ட் ஹூ, பட் ஆனா ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஹெய்ட்டி கூட வின் பண்ணிட்டு மொராக்கோ கூடயும் லாஸ், பிரேசில் கூடயும் லாஸ். ஆமா, சோ ஏதோ ஒரு டிரா எடுத்திருந்தா கூட வந்து பாசிபிலிட்டி இருந்திருக்கு. பட் they didn't, ultimately they bowed out. பட் ஆனா வந்து the talk of the world cup இது வரைக்கும் வந்து ஒரே ஆளா நான் தான் கண்ட்ரியை கேரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். ப்ரிவியூல வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து 2020 வேர்ல்டு கப்ல டீமை கேரி பண்ணி கொண்டு போய் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு, இன்னொருத்தர் அதே மாதிரி கேரி பண்ணி கொண்டு போய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா ஒரு இதுவா வந்து வச்சேன். அது வந்து முடிவாயிடுச்சு, குரூப் ஸ்டேஜ்லயே அது வந்து முடிவாயிடுச்சு யாரு என்ன அப்படின்னு சொல்லி. ஒரு பாயிண்ட்ல வந்து சம் ரியல் திங்ஸ் ஹேவ் டு பி செட். வந்து நான் வந்து ரொனால்டோவை சொல்லியிருந்தேன், பினிஷரா டீம்ல யாருமே கிடையாது, ரொனால்டோ தான் பினிஷ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா இருக்கு. நீ வந்து பார்த்த இந்த கேம்ல கூட, நீ கொலம்பியா கேம்ல கூட நீ பார்த்திருப்பீன்னு நினைக்கிறேன், நம்ம ரஃபேலியோ எல்லாம் போய் வாடே அதை பினிஷ் பண்ண மாட்டியாடா அப்படின்னு இருந்துச்சு. அந்த மாதிரி இதை கூட பண்ணல. நீ வந்து ரஃபேலியோ, ஃபெலிக்ஸ், நெட்டோ அண்ட் கான்சிகா இவங்க தான் வந்து விங்கர்ஸ், ஓகேவா? அதை விட்டா ரொனால்டோ அண்ட் கான்காலோ ராமோஸ். இந்த 6 பேர்ல நீ யாராச்சும் பினிஷ் பண்ணணும்னு நம்ம தேடணும். இவனுக்கு எல்லாம் கோல் அடிக்க தெரியுமா, நெட்டுக்குள்ள அடிக்க தெரியுமா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து கண்டிப்பா ரொனால்டோ வச்சு ஆடணும்னு சொன்னேன். ஆனா இப்ப எல்லாருமே கேட்கிற விஷயம், 90 நிமிஷமும் சப்ஸ்டியூட்டே பண்ணாம நீ அவனை ஆட வச்சிருக்க, அது அவசியமா? அதுதான் வரலன்னு தெரிஞ்சிருச்சு. லைக் அவர்னால வந்து ட்ராக் பேக் பண்ண முடியல, ஓடி போய் பிரஸ் பண்ண முடியல, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல எதுவும் ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. இப்ப நீ வந்து ஒரு பாயிண்ட் சொல்லி இந்த ஸ்கலோனி பத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது, லைக் ஸ்கலோனி எவ்வளோ ஒரு டீமை செட்டப் பண்ணி எப்படி மெஸ்ஸிக்காக செட்டப் பண்ணி வச்சிருக்காரு நீ வந்து டீம் சொன்ன. அப்படியாச்சும் மார்டினஸ் பண்ணணும். எப்படின்னா எனக்கு வந்து சான்சஸ், நான் வரல, நீ தான் அந்த ஃபர்ஸ்ட் கேம் டிஆர் காங்கோ கூட நீ வந்து சரண் கூட பேசினு நினைக்கிறேன், நான் வரல. அட்லீஸ்ட் நீ வந்து அந்த கேம்ல பாத்தீங்கன்னா சான்ஸ் கிரியேஷனே நடக்கல. ரொனால்டோ அடுத்த அது ஒரு டாக்கிங் பாயிண்ட் இருக்கட்டும், சான்ஸ் கிரியேஷன் பண்ணாதானே நான் வந்து போய் ரொனால்டோ நீ அடிக்க மாட்டியாப்பா நான் வந்து கேட்க முடியும். சான்ஸ் கிரியேஷனே வரலையா, அப்படி வந்து ரொனால்டோ நம்ம வந்து பேச முடியும். அந்த கேம்ல நீ வந்து அந்த கேம் தான் காங்கோ கேமா, அதான் காங்கோ கேம். உஸ்பெகிஸ்தான் கேம் போட்டு சாத்திட்டாங்க, ஐ அக்ரி. ஆனா நேத்து கொலம்பியா கேம்ல பாத்தீங்கன்னா, சரி ரொனால்டோ வந்து கோல் போடல, கோல் சான்ஸ் கிரியேட் பண்ணல, அதெல்லாம் விட்டுருவோம்.
நேத்து கேம்ல மேன் ஆஃப் த மேட்ச் ரூய் காஸ்டாடா, அத்தனை சேவ் பண்ணியிருக்கான் அவன். எப்படி ஒரு கோல் கீப்பர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குற அளவுக்கு நீ வந்து பண்ணினா, ஒரு ஜாவ் நெவஸ், ஒரு விட்டீனியா, ஒரு ப்ரூனோ பெர்னாண்டஸ், அதுவும் இல்லாம டிஃபென்ஸ்ல வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த டிஃபென்சிவ் பிளேயர்ஸ், ஒரு டாலோவா இருக்கட்டும், ஒரு மெண்டோஸா இருக்கட்டும், மீதி 2 சென்டர் பேக்ஸ், இப்படி இருந்துட்டு எப்படி ஒரு கோல் கீப்பர் அத்தனை சேவ் பண்றான்? அப்போ என்ன? அப்போ உன் செட்டப்பே கேவலமா இருக்கு. உன்னுடைய எப்படி அவுட் ஆஃப் பொசிஷன்ல பால லூஸ் பண்ணிட்டோம்னா, எப்படி கொலம்பியா அவ்வளவு ஃபாஸ்டா பிரேக் பண்ணிட்டு போறானுங்க. அப்போ இது டேய், அவ்வளவு கோல்டன் ஜெனரேஷன் உள்ள பெல்ஜியம் டீமை வச்சே இந்த ஆள் ஒன்னும் பண்ணல. சோ இது தெரிஞ்சு நம்ம சொன்னமே, இந்த ஆள் தான் மிகப்பெரிய பிரச்சனை. ரொனால்டோ ஒரு பிரச்சனை, இந்த ஆளும் ஒரு பிரச்சனை அப்படின்னு. நீ சொன்னதா 100க்கு 100 உண்மை. ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான டீம் இருக்குது. ஓகேயா, நீ எல்லாரும் போக்கஸ் வந்து ரொனால்டோ மேல போயிடும். ஏன்னா ஆப்வியஸ்லி மீடியாக்கு வந்து அவங்களை பத்தி பேசினாதான் வியூஸ் வரும், எல்லாம் ஓகே. இந்த டீம் இந்த அளவுக்கு குவாலிட்டி, நீ சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் மிட்ஃபீல்ட் அண்ட் விங்கர்ஸ்ல இருக்கும்போது எப்படி ரொனால்டோ மட்டும் தான் கோல் அடிக்கணும்னு எதிர்பார்க்கலாம்? ஏன் மத்த சைட்ல இருந்து உனக்கு சான்ஸ் கிரியேஷன் வராதா? இல்லைன்னா மிட்ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் அடிக்க மாட்டாங்களா? எப்படி யாருமே ஒண்ணுமே பண்ணாம வெறும் ரொனால்டோ மேல மட்டும் தான் எப்படி குறைச்சல் சொல்றது எனக்கு புரியல. சோ த டீம் என்டையர்லி வந்து ஒரு பிளேம் எடுத்துக்கணும். மேனேஜர் நீ சொன்ன மாதிரி நம்பிக்கை இல்ல. எப்படி இதுக்கப்புறம் பெருசா, ஏன்னா கொலம்பியா தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிகெஸ்ட் டெஸ்டா இருந்துச்சு இது வரைக்கும். ஏன்னா மத்த டீம்ஸ் எல்லாம் ஓகே ஓரளவுக்கு தான் இருக்கும்போது இவங்க தான் ஓரளவுக்கு ப்ரூவன் டீமுங்க. அதோட கொஞ்சம் வந்து சஃபர் பண்ணாங்க தான். ஏன்னா கொலம்பியா ஹேட் த பெட்டர் சான்சஸ் ஆக்சுவலா. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த டீம் ப்ரோக்ரஸ் ஆகுறதே கொஞ்சம் டஃப்பான ஃபிக்சர்ஸ் தான். இப்போ அதை பத்தி தான் அடுத்தது பேசலாம்னு வந்தேன். ஸோ அடுத்து ரவுண்ட் ஆஃப் 32 மேட்ச்ல வந்துட்டு போர்ச்சுகல் வர்சஸ் குரோவேஷியா அங்கங்க தடுமாறுறாங்க. பட் ஸ்டில் ரொம்ப நல்ல டீம் தான். ஸோ அப்படி போறப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் கஷ்டமா தான் போக போகுது. ஃபைனல்ஸ்ல வந்துட்டு மேபி அர்ஜென்டினா மீட் பண்ணலாமா, கதை அப்படி போகுது. ஸோ குவார்டர் ஃபைனல் இல்லையா? அப்போ போர்ச்சுகல் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருந்தாருங்கன்னா அந்த குரூப்ல, அப்போ வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஃபேஸ் பண்ணிருப்பாங்களா? பட் இவங்க செகண்ட் முடிச்சதுனால டோட்டலா மாத்தி ஃபைனல்ஸ்ல தான் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி இட்ஸ் டெஸ்டினி. அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் வருவாங்களான்னு தெரியல. பட் நான் பர்சனலா சப்போர்ட் பண்றேன்னு பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லடா. எனக்கு வந்து டோர்னமெண்ட் முன்னாடி நான் சொன்னேன், ஐயோ அவரு வந்து தனித்துவமா நான் வந்து மார்டினஸ் வேணா நான் பிளேம் எடுத்து ஐ வில் புட் த பிளேம் ஆன் ஹிம் டா. ஆனாலுமே வந்து வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல வந்து இட் ரன்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்சஸ். எந்த டீமுமே வந்து இந்த டாக்டிக்ஸ் நல்லா இருந்தனாலதான் நாங்க ஜெயிச்சோம், அந்த டாக்டிக்ஸ் அப்படியெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அந்த மாதிரி நம்ம பேசினதே கிடையாது, பேசவும் மாட்டோம். ஏன்னா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எப்பவுமே அந்த ஒன் ஆஃப் கேம்ஸ், அந்த கேம்ஸ்ல யாரோ ஒருத்தன் ஒரு ஸ்கிரீமர் கோலு இல்ல ஒரு 2-3 டக்குன்னு பாஸ் போட்டுட்டு போய் கோல் இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு பயங்கரமான டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தான். மேனேஜர் மேல பிளேம் போடலாம் தான், ஆனா மேனேஜர் மட்டும்தான் ரீசன்ங்கிறத நான் வந்து ஏத்துக்க மாட்டேன்டா. இவ்வளவு ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிற ஒரு டீம்னால எப்படிடா யாருமே ஸ்டெப் அப் பண்ணாம பர்ஃபார்ம் பண்ண முடியல? யாராச்சும் ஸ்டெப் அப் பண்ணும்ல. நீ வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் பிளேயர் ஆஃப் த இயர், பிரீமியர் லீக்ல PFA பிளேயர் ஆஃப் த இயர், FWA ரைட்டர் பிளேயர் ஆஃப் த இயர், எப்படி உன்னால ஒரு கோல் கூட என்ன போட முடியல? ஜாவ் நெவஸ், விட்டீனியா 2 பேரும் சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ். மறுபடியும் க்ரூஸ் மாதிரி ஸ்டார்ட் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெறும் நம்பர் ஆஃப் பாஸ் அதிகமா இருக்குன்னு காமிக்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. எக்ஸாக்ட்லி. அத வெச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நீ யோசிச்சு பாரு. ஓகே ரொனால்டோ, நான் ரொனால்டோவை தான் ப்ளேம் பண்றேன். why can't you alone? மெஸ்ஸி பின்னாடி வந்துட்டு பால வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 2 பேரை டாக்கிள் பண்ணிட்டு போய் கோல் அடிக்க முடியுது இல்லையா? எங்க கட் பேக் வரும்னு தெரிஞ்சு கரெக்டான இடத்துல இருந்து கோல் அடிக்க முடியுது. 6 கோல் 3 கேம்ல. ஆனா நான் பாக்ஸுக்குள்ள மட்டும் தான்ப்பா நிப்பேன், எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அடிப்பேன். ஆனா அதை கூட அடிக்கல. டிஆர் காங்கோ கேம்ல கூட ஒரு 2 சான்ஸ் வந்துச்சு, அந்த கேம்லயும் தான் அடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் மேனேஜரை பிளேம் பண்ற அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் இந்த டீம் ஹேஸ் டு டேக் பிளேம். இவங்க என்ன அன்னோன் நேம்ஸா? நீ சொல்லு சுபாஷ். இவங்க வந்து பாவம் கூரசாவு, இவங்க கேப் வர்டே, ஐயோ 2 பிளேயர் தான் இருக்காங்க டீம். இப்ப நீ வந்து இவங்கள பத்தி சொன்ன, டிஆர் காங்கோ பத்தி, ஆரோன் வான் பிசாக்கா இருக்கான், அதே மாதிரி வந்துட்டு விசா இருக்கான். இவங்களை தவிர யாருன்னு பார்த்தா பெரிய நேம் இல்ல. அந்த மாதிரி டீமா போர்ச்சுகல்? ஐயோ மேனேஜர்னால மட்டும்தான் இவங்க விளையாடல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு எங்கடா போச்சு? சரி எல்லாருமே நினைப்பாங்க, ரொனால்டோக்கு லாஸ்ட் ட்ரோஃபி நம்ம அதாச்சும் விளையாண்டு ஜெயிச்சு கொடுக்கணும். அவங்களே அப்படி விளையாடுற மாதிரி எனக்கு தெரியலையே. அந்த அர்ஜென்சி, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சில ஒரு கமிட்மெண்ட் உண்மையிலே இந்த டீம்ல தெரியல. அந்த மத்த டீம்ஸ் காமிக்கிற, அந்த சின்ன சின்ன டீம்ஸ் காமிக்கிற ஃபயர் அளவு கூட இவங்ககிட்ட உண்மையிலே இந்த, ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் நான் பார்த்துட்டு இருக்கும் போது 1-1 டிரால இருக்குது, கேம் ஜெயிச்சாகணும். ஆனா அந்த அளவுக்கு அர்ஜென்சில ஆடின மாதிரியே தெரியல. கடைசி வரைக்கும் கோல் எதுக்கு ஆடுறாங்களேன்னு தெரியல.
ஒரே ஒருத்தன் தான், அந்த குவென்செசாவ மட்டும் தான் தனித்துவமா தெரியுது அந்த டீம்ல. அவன் தான் உண்மையிலேயே உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கான். மத்தபடி எனக்கு உண்மையிலேயே இந்த மிட்ஃபீல்ட்லயும் சரி, இந்த பிக் நேம்ஸ் யாருமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. நீ ஆப்வியஸ்லி வந்து ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி நம்ம கம்பேர் பண்ணி பேசணும், நம்ம அப்படி சொல்ல விரும்பல. மெஸ்ஸி அவரோட கேம் தனியா ஆடுறாரு, பட் ரொனால்டோ அந்த அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஆடணும்னு அவங்க சொல்லல. அவர் வந்துட்டு எங்க கீ மொமெண்ட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணணுமோ ப்ரொடியூஸ் பண்ணா போதும். அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதான் நான் சொல்லுவோம். எனக்கு நம்பிக்கை இல்ல சுபாஷ், குரோவேஷியா கூட எல்லாம் இஃப் தே கோ டு குட், பட் ஐ டோன்ட் நோ. இப்போ அப்படியே வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் 32ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர் மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபிக்சர்ஸ் மட்டும் சொல்லிடலாம். பட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே போர்ச்சுகல் வர்சஸ் குரோவேஷியா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் மொராக்கோ. ஸோ இதுவுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து இதெல்லாம் பெரிய மேட்ச் நினைப்பீங்க, உண்மையிலே கிடையாதுங்க. மொராக்கோ வந்துட்டு உண்மையிலேயே ஒரு டார்க் ஹார்ஸ். அவங்க வந்து ஆப்கான் ஃபைனலிஸ்டா வின்னரா அது எனக்கு தெரியல, ஆனா அவங்க ஆப்கான் ஏதோ ஃபைனலிஸ்ட். ஸோ அவங்களும் நெதர்லாண்ட்ஸ் வந்துட்டு பயங்கரமான இது. ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 3 வேர்ல்ட் கப்ஸ் அவங்க தோத்தே போகலாம். அது ஒரு ஸ்டார்ட் இருக்குது. 3 வேர்ல்ட் கப்பா கடைசி அர்ஜென்டினால தோத்து போன கூட பெனல்டிஸ் தான். இதை போன எபிசோட்ல சொன்னேன். ஸோ இது எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும். மெக்சிகோ எக்வடார் அனதர் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். பிரேசில் வர்சஸ் ஜப்பான் அது ஒண்ணு. அவ்வளவுதான். மத்தபடி மத்த எல்லாமே கொஞ்சம் ஓகே. இங்க பாரு, அது வந்து மிகப்பெரிய கேம். ஏன்னா மொராக்கோ ஈஸியா வின் பண்ண போறாங்க, அதனாலதான் அது மிகப்பெரிய கேம். சரியா? இவங்க டேய் மனசாட்சியோட பேசுறா. மொராக்கோல இருக்கிற டீமுக்கும் நெதர்லாண்ட்ல இருக்கிற அந்த மொராக்கோல வேற இப்ப வந்து அந்த ஒரு சென்டர் ஃபார்வர்ட் வேற பயன் வாங்கியிருக்காங்க. அவன் பேர் என்னமோ சைபாரின்னு நினைக்கிறேன். அந்த பிளேயர் வந்து பயங்கரமா அதான். அதனால வந்து இவங்க எல்லாம் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்களா நெதர்லாண்ட்ஸ். நீ அவங்கள எல்லாம் நம்பாதடா, அதெல்லாம் ஒரு கேமாவே இருக்காதடா. மொராக்கோ ஈஸியா ஒரு சேஞ்ச் பண்ணாங்களா செகண்ட் மேட்ச்ல. பிராபி எடுத்து வந்து ஸ்ட்ரைக்கர்ல வச்சாங்க, டீமே மாறிடுச்சு. அவ்வளவுதான். செம்மையா ஆடிட்டு இருக்கான் அவன், கோல் மேல கோல். எனக்கு என்னமோ அதெல்லாம் மொராக்கோ ஜெயிச்சிருவாங்கடா. எனக்கு மிகப்பெரிய கேம் வந்து பிரேசில் ஜப்பான்டா. எனக்கு தெரியலடா, நீ சொல்லு சுபாஷ், நான் பாக்கல. நான் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தேன், தலைமை இறங்குனானே 70th மினிட்ல வந்துட்டு ஒரு இன்னொரு தரிசனத்தை போட்டாச்சு, நெய்மார் ஆடியாச்சு. என்ன பண்ணா 3 கேம் சேர்த்து எத்தனை நிமிஷம் ஆடுனா? நான் பார்த்தேன். டோட்டல் 20 மினிட்ஸ். தேர்ட் மேட்ச் தான் அவேலபிள். தேர்ட் மேட்ச் அவேலபிள். அப்ப அவேலபிலிட்டி இல்ல. நான் என்ன சொன்னேன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி? அவேலபிலிட்டியே கிடையாது. குரூப் ஸ்டேஜ் சரி உர்றா, சரி அதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுறேன்டா. இப்ப பாக்குறேன்டா ஜப்பான் கூட இப்ப ஸ்டார்ட் பண்ணவனா மாட்டானா? ஸ்டார்ட் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் செகண்ட் ஹாஃப்ல வர வாய்ப்பு இருக்குது. நல்ல ஷார்ப்பா தான் வந்து 20 மினிட்ஸ்ல ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து வினி அடிச்சிருக்கோம் அந்த கோல. இப்படியே ஒப்பேத்துறா. அவன் வந்து அத பண்றான் இத பண்றான். நம்ம என்ன சொல்றோம், அதே மாதிரி தான் கூனியா நம்ம போன எபிசோட்லயே சொன்னோம், வந்தா ப்ரொடியூஸ் பண்றான். இதுக்கு மேல எனக்கு எதுக்கு பெட்ரோ வேணும்? அப்ப நெய்மார் ஆடவே இல்ல, எனக்கு எதுக்கு நெய்மார் வேணும்? நெய்மார் இஸ் ஃபார் ஆரா. உங்களுக்கு ஃபுட்பால்ல பிட்ச்ல ஆட வேணாம். வந்தமா 4 போட்டோ எடுத்தாமா, ஏய் நான் நெய்மார்றான்னு காமிச்சமா உங்களுக்கு தேவை. அதுக்கு தானே ப்ரொடியூஸ் பண்ணுவாரா நெய்மார் ஃபேன்ஸ். கும்பிடுங்க, கம் ஆன் கமெண்ட்ல போடுங்க. பண்ணிட்டுண்டா நான் சொன்னதெல்லாம் திருப்பி வாங்கிக்கண்டா. ப்ரொடியூஸ் பண்ணிட்டுண்டா. நானே வெயிட் பண்ணிருக்கேன், பாக்குறேன். எனக்கு வந்து ஜப்பான் ஆர் வெரி வெரி ஆர்கனைஸ்ட். அவனுங்க வந்து லைக் தே நோ எப்படி டிஃபெண்ட் பண்ணனும், எப்படி அட்டாக் பண்ணனும். அந்த ஒரு கோல் யாரோ செம்ம த்ரூ பால் வச்சு போட்டான் அந்த ஜப்பான் இந்த கடைசி கேம்ல. சரியான பாஸ்ரா, மறந்துச்சுடா. ஏதோ கடைசி கேம் ஆடினாங்க, செம்ம த்ரூ பால் யாரோ போட்டாங்க, செம்ம பினிஷ் பண்ணாங்க அந்த கேம்ல. ஜப்பான் வந்து யாரு கேம்னு மறந்து போச்சு. ஜெர்மனில எப்படி ஆடுறாங்க? நான் 2 வாரமே எதுவும் ஃபாலோ பண்ணல ஜெர்மனிலாம். ஜெர்மனி வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் வந்து போட்டு தாக்கிட்டாங்க. செகண்ட் மேட்ச் வந்துட்டு கம்பேக் விக்டரிஸ் தான் சொல்லிட்டு இருந்தோம் ஒரு போன எபிசோட்ல சங்கர் கிட்ட. ரெண்டு விதமான விக்டரிஸும் பண்ணியாச்சு. ஒன்னு கம்ஃபர்டபுள், ஒன்னு வந்து டிக் டீப் பண்ணிட்டு உண்மையிலேயே லாஸ்ட் மினிட் வரைக்கும் உண்டாவதுதான்டா அந்த டீம்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்கான், போட்டாச்சு. அப்புறம் ஆனா கடைசி கேம் வந்துட்டு லாஸ் நினைக்கிறேன். ஆமா, தேர்ட் கேம் வந்து ஒரு லாஸ். சோ அது அன்எக்ஸ்பெக்டடா வந்தது. சோ வந்துட்டு இந்த டீமை வந்து உண்மையிலே நல்லா ஆடுற டீமா இல்லையான்றது இன்னும் வந்து சொல்ல முடியல. சோ நீ என்ன கேட்கற மாதிரி தான் நானும் உனக்கு கேட்பேன், ஜெர்மனி எப்படி ஆடுறான்னு உண்மையிலே சொல்ல முடியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்குது. அட கொடுமை, என்னமோ கிங் கை இருக்கா, கைய அத பண்ணிடுவான் இத பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் மேட்ச் மலையலக்கா பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆளக்காலாம் போயிட்டாரு. வழக்கமா ஆர்சனல் சென்டர் ஃபார்வர்ட் மாதிரி மாறிட்டான் ஒரு கேமுக்கு அப்புறம். அவ்வளவுதானே. செல்சி சென்டர் ஃபார்வர்ட். செல்சி சென்டர் ஃபார்வர்ட். ஓஹோ. பிரான்ஸ் ஸ்வீடன்ரா. ஸ்வீடனுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? பிரான்ஸ் ஈஸிலி தி பெஸ்ட் டீம்டா. அவங்க வந்துட்டு அந்த நார்வே மேட்ச் எல்லாம் ஆரம்பிச்சோடனே போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃப்ரண்ட் ஒரே ஒருத்தர் தான் ஃபார்ம்ல இல்லாம இருந்தாரு, டெம்பேலே. அவரும் வந்து இந்த மேட்ச்ல போட்டு ஹாட்ரிக், அது முன்னாடி ஒரு கோல் வர, பட் ஃபுல் ஃபார்ம் வந்தாச்சு. ஸோ வந்து ஒலிசே சென்டர் அட்டாக் மிட்டா யூஸ் பண்றாங்க, செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. டெம்பேலே ரைட் விங்கு, லெஃப்ட் விங்கு டூவே, ஸ்ட்ரைக்கரு எம்பாப்பே, இவனுங்க செய்யறானுங்க. ஃப்ரண்ட்ல எல்லாருமே சூப்பரா ஆடுறாங்க. டீம் வந்து ஈஸிலி தி பெஸ்ட் டீம் இருக்கு நான் பார்த்ததுல. அப்படிங்கிற
ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ அபவுட் ஸ்பெயின்ரா. ஏன்னா நான் ஃபுல் கேம்லாம் பார்க்கல. நான் படிச்ச வரைக்கும் வந்து ஸ்பெயினோடைய அட்டாக் இல்ல. லைக் நம்ம வந்து லமின் யமாலோடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ஆப்வியஸ்லி இன்ஜுரியில இருந்து வரான், அதெல்லாம் ஓகே. பட் ஆனா நம்ம எதிர்பார்க்கிற ரேஞ்ச்ல இல்லன்னு பேசிக்கிறாங்க. நீ கேம் பார்த்திருக்க. சோ உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? தேர் பிளேயிங் ஆஸ்திரியா, ஃபைன். ஆனா டீப்பா போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு போவாங்க தான்டா. ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஒரு ஷாக்கரா இருந்துச்சு. ஒரு கோல போட முடியல கேப் போர்டேன்னு இருந்துச்சு. அதுக்கு அடுத்த கேமே செமையா பிக்கப் பண்ணிட்டாங்க. நம்ம ஒயார்சபால போட்டு திட்டினோம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. அப்புறம் பார்த்தா சூப்பரா அவர் தான் வந்து நல்லா ஸ்ட்ரைக் பொசிஷன்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் இல்ல, ஆக்சுவலா தொடர்ந்து நிறைய கேம்ஸா வந்து ஒயார்சபால் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. நான் பெருசா ஸ்பெயினை ஃபாலோ பண்ணாதான் எனக்கு தெரியல. பட் பார்த்தா 9 கோல்ஸ் மேல போட்டிருக்காரு ரீசெண்ட் 4-5 கேம்ஸ்ல. ஸோ அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா ஆடிட்டு இருக்காரு. இன் ஜெனரலே டீம் வந்துட்டு ஒரு நல்லா சாலிடா தானே இருக்கிறாங்க. மிட்ஃபீல்டும் சரி அட்டாக்கும் சரி ஓகே, தே ஆர் கெட்டிங் த க்ரூவ். இப்ப ஃபெரான் டோரஸ் மட்டும் உள்ள வராம இருந்தா நல்லா இருக்கும், டீம் நல்லபடியா இருப்பாங்க. காவியும் டீம்ல வராம இருந்தா, ரெண்டு பேர் மட்டும் டீம்ல வராம இருந்தா சூப்பரா ஆடுவாங்க. இவங்க என்னாச்சு? லமின் யமால் எப்படி பண்றான்? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? லாஸ்ட் லமின் யமால் குட் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா கேப்போடைய வரும்போது கூட அவன் தான் உண்மையிலேயே ஒரு ஸ்பார்க்கா இருந்தான் உண்மையிலேயே. மத்தபடி வேற யாருமே இல்ல. செகண்ட் கேம்லயே கோல் போட்டாச்சு. இஸ் இன் குட் ஃபார்ம் ஆக்சுவலா. சரி, ஒரு ஃப்ராட் ஒரு சுத்திட்டு இருக்கும்ல, குவாலிஃபை ஆயிருச்சு இந்த பெல்ஜியம். அது என்ன பார்த்த நீ? அந்த டீம்ல பாக்குறது ஒண்ணுமே இல்லடா உண்மையிலே. எப்படி குவாலிஃபை ஆனாங்க ஒண்ணுமே புரியல. டிஃபென்ஸ் படுமட்டம் உண்மையிலேயே வந்துட்டு சென்டர் பேக்ஸ் அவங்கள்ட்ட டிஃபெண்டே பண்ண தெரியல. ஸ்ட்ரைக்கர்ல வந்து என்ன ட்ரை பண்ணாங்க தெரியல. ஃபர்ஸ்ட் கேம் டி கேட்டர்லயே ஆரம்பிச்சாங்க. லுக்காக்கு அவங்களோட ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் பெஞ்ச்ல வச்சாங்க. ஃபர்ஸ்ட் மினிட் வந்த உடனே கோல போட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி வந்துட்டு லுக்காக்கு வந்து எதுக்கு பெஞ்ச் பண்ணாங்கன்னு புரியல. அடுத்த மேட்ச் வந்து லுக்காக்கு ஸ்டார்ட் பண்ணா சொதப்பிட்டு இருந்தான். சோ வந்துட்டு அங்கேயும் என்னன்னு சொல்றேன்னு தெரியல. பட் அந்த டீம் ஜெல்லே ஆகலடா. ஒரு ஜெல்லே ஆகாத டீம் அது. ஒருத்தரும் வந்துட்டு என்ன எதுக்கு ஆடுறீங்கன்னு தெரியல. திடீர்னு டோக்கு டீம் விட்டு போறான், மறுபடியும் வரான். சோ அவங்க டீமுக்குள்ளே ஒரு குழப்பமா இருக்குது. இந்த டீம் அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம். கடைசியா நம்ம நாடு யுஎஸ் என்ன பண்ணுது? யுஎஸ் அதான் யுஎஸ் வந்து ஒரு 2 கேம் தான். ஃபர்ஸ்ட் 2 கேம் வந்து பல்லேலக்கா வேற லெவல் மாஸ்டர் ஆடிட்டானுங்க. ஓகேயா, எல்லாரும் நம்பிட்டாங்க யுஎஸ் பெரிய டீம் போல இருக்கு. பாச்சிட்டினா வேற பாக்க ஸ்டைலா இருக்காரு, உண்மையிலேயே பெரிய டீம் போல நினைச்சிட்டாங்க. 3வது கேம்ல அடி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 3வது கேம் என்ன ஆச்சு ஒரே நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னமோ நல்லா தானே ஆடினாங்க நான் பார்த்த வரைக்கும். ஒருவேளை நான் பார்த்தா தான் நல்லா ஆடுறாங்களோ. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கேம் எல்லாம் நான் ஃபுல்லா பார்த்தேன். சூப்பரா ஆடினாங்க. 3 கோல் ஃபர்ஸ்ட் கேம் அடிச்சாங்க. 2வது கோல் 2வது கேம் ஜெயிச்சாங்க. 3வது கேம் என்ன பண்ணாங்க? நானும் தான் பார்க்கல என்ன பண்ணாங்க. யுஎஸ் யார் கூட ஆடினாங்க? டர்க்கி வந்து ஆக்சுவலா டிஸ்குவாலிஃபைட் வேற. சோ அவங்களோட ஆடுறப்ப டர்க்கி வந்துட்டு டிஸ்குவாலிஃபை குவாலிஃபை ஆகல. அவங்களே வந்து 3-2 போட்டு இதாக்கிட்டாங்க. பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஆப்பனன்ட் அவங்க ஃபேஸ் பண்ணதுல. சோ அதுக்கப்புறம் லைட்டா தடுமாறுறாங்க. ஓ உண்மையிலேயே நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளோ போல இருக்கு மாறிட்டாங்க. பட் அந்த டீம்ல நிறைய பிளேயர்ஸ் சூப்பரா இருக்காங்க. மெக்கினி செம்மையா ஸ்டெப் அப் பண்றாரு. பேலோகன்னு, அப்புறமா இந்த ஆடம்ஸ், ட்ரஸ்டி, இவங்க எல்லாருமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க இந்த டீம்ல. போலிஸ் ஃபர்ஸ்ட் கேம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல அவர் கேப்டன் அமெரிக்கா வந்து இன்ஜர்டு. அவர் இப்ப இருக்கிறது இல்ல. அவர் இல்லாமலே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தாரு. அதுல ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குடா. அவனுக்கு உண்மையாவே இன்ஜுரி இல்ல, வேணும்ட்டே தான் வந்து பாச்சட்டினோ வந்து உட்கார வச்சிருக்கான் புடிச்சிச்சா அப்படின்னு ஒரு தியரி வேற போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம வந்து அடுத்த கேம் பார்க்கலாம். ஐ திங்க் தேர் பிளேயிங் பாஸ்னியான்னு நினைக்கிறேன் ரவுண்ட் ஆஃப் 32. சோ அதனால நல்ல சான்ஸ் இருக்குது அவங்களுக்கும் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு. சரி, கடைசியில கேக்குறேன், இட்ஸ் கம்மிங் ஹோம் ஆர் நாட்? வில் இட் கம் ஹோம் ஆர் நாட்ரா? அகைன்டா இந்த டீமுமே வந்துட்டு கன்வின்சிங்கா ஆடினாங்கன்னா, இப்ப நான் பிரான்ஸ் இவ்வளவு கன்வின்சிங்கா சொன்னேன், அந்த மாதிரி இங்கிலாந்துக்கு என்னால சொல்ல முடியல. செகண்ட் கேம் வந்துட்டு கானாவோட மேஜிக் பண்ணிட்டான் போல. உன்னால ஒண்ணுமே. ஆமா, அது என்னடா விஷயம்? என்னமோ கேனுக்கு நான் இப்படி வச்சுட்டேன் அப்படி வச்சுட்டேன், என்னது அவங்க வந்து ஸ்டேடியம்ல உட்காந்து சூனியம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒண்ணுமே பண்ண முடியலன்ற அளவுக்கு ஆயிடுச்சு போல இருக்கு பாடி. பட் அதான் கானா டீம்ல ரொம்ப சுத்தப்படு, ஒண்ணுமே பண்ண முடியல, ஒரு கிரியேஷன் இல்ல. ஃபர்ஸ்ட் கேமுக்கும் இதுக்கு சம்பந்தம். ஏன்னா வந்துட்டு குரோவேஷியாவோட அவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டவங்க ஏன்டா கானாவோட சஃபர் பண்றீங்கன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இப்ப லாஸ்ட் கேம் வந்துட்டு அதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் 0-1 இருந்துச்சு. என்னடா அவனுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா, அப்புறம் செகண்ட்ல வந்துட்டு உண்மையில அங்க கேனோ சரி பெல்லிங்ஹாம் 2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார் பிளேயர்ஸ் அகைன் தே பெர்ஃபார்மிங். சோ அதனால பிரச்சனை இல்ல. எனக்கு இன்னுமோ ஏன் ஆந்தனி கார்டன் அண்ட் மாடுவேக்கி விங்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து கோல் த்ரெட் இல்லவே இல்ல அவங்க 2 பேரும் வச்சு. இந்த கேம்ல வந்து சாக்கா ராஷ்வர்ட் தான ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமா, பட் அவங்க 2 கேம் ஃபர்ஸ்ட் 2 கேமே அவங்க தான் பிரெஃபர் பண்றான். அந்த மாதிரி அழகா சொல்றேன். இவங்க வந்து ஒண்ணு கிளிக்கலையாம்ல, ராஷ்வர்ட் சாக்கா ஒண்ணு கிளிக்கலையா. அப்புறம் அவங்கள ப்ரிப்பேர் பண்றது பரவாயில்ல. அப்புறம் என்ன, வெறும் ரன்னர்ஸா யூஸ் பண்றாங்க.
இல்லடா சாக்கா அதான் பேர் சொல்றேன். எடுத்துட்டா மட்டும் இவர் அப்படியே மாறிட்டு ரன்னர்ஸா யூஸ் பண்றாங்க. உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா எங்க தல ரைஸ் மோஸ்ட் சான்ஸ் கிரியேட்டட் ஆமா ஓ, இந்த இதுலயே வேர்ல்ட் கப்லயே அது மிட்ஃபீல்ட்ல இருந்து. அது டியோமண்டே தான் சொன்னாங்க. நீ என்ன ரைஸ்ங்கற? மிட்ஃபீல்ட்ல இருந்து ஆக்சுவலா மோஸ்ட் கிரியேட்டட் அவன் தான்டா, ரைஸ் ஓ, தான். அந்த ஆ, 0 ஆல் டிரால வந்துட்டு அவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணான். கோல் தான் எவனும் போடல. அது சோ சரி. அவன் நல்லா அதையும் காலே பர்ஃபார்ம். போட வைக்க வேண்டியதானே, ஃப்ரீ கிக் ஸ்பெஷலிஸ்ட் ஆனா இல்ல. உண்மையிலடா மிட்ஃபீல்ட் பத்தி பேசி ஆகணும். எலியட் ஆண்டர்சன் இப்பதான் ஒண்ணு கரெக்ட் ஒரு ப்ராப்பரா பாக்குறேன். வேற லெவல் பிளேயர் தான். மேன் சிட்டி வேற வாங்கிட்டானுங்க, கதை முடிஞ்சிச்சு. ம். பட் எலியட் ஆண்டர்சன் பயங்கரமான பிளேயரு, பால் வின்னர் எல்லாமே. அண்ட் ரைஸ் இந்த காம்பினேஷன் வந்து செம்மையா இருக்குது பிவட்டுக்கு, ம்ஹும். சொல்லி ஆகணும். நீங்க போய் ஒரு 150 மில்லியன் பிட்ட போட்டிருக்க வேண்டியதானே. வாங்கியாச்சு, ரெக்கார்ட் பிட் வாங்கிட்டானுங்க மேன் சிட்டி. நாங்க எங்க அப்புறம் ஃபைட் பண்றது? நீங்க அது தான் சரி. போயிருக்கணும், உங்களுக்கு தான் சிடிஎம் தேவையில்ல. யாரு எங்களுக்கு இருக்கிற பிச்சை காசுக்கு நாங்க என்ன டியோமெண்டேக்கே டீல முடியல. சரி, கடைசியா கேக்குறேன். How primed are Messi and Argentina டா? Are they really okay? They are set again once again to go win itங்கிற மாதிரி தெரியுதா? இந்த தேர்ட் கேம் தான் வந்து உண்மையிலே, ஏன்னா செகண்ட் கேம் வரைக்கும் நான் வந்து அர்ஜென்டினா உண்மையை சொல்ல போனோம்னா நான் வந்து பெருசா கன்வின்சிங்கா இல்லதான். ஏன்னா மெஸ்ஸி வந்து பிரைம் ஃபார்ம்ல இருக்கிறாரு, அவங்க தான் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து டீம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஃபார்ம்ல இருக்க வரைக்கும் ஓகே. பட் அவர் தவிர்த்து இந்த டீம்ல வந்துட்டு எக்ஸெப்ஷனலா யாரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா பெருசா இல்ல. டிப்பால் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, ஓகே. பட் டிஃபென்ஸ் வந்து தடுமாற்றமா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. பட் இந்த மூணாவது கேம் வந்துட்டு மெஸ்ஸி பெஞ்ச் பண்ணியும் ஒரு 2 கோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த குவாலிட்டி அப்பப்போ ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இருக்குதுதான் நினைக்கிறேன். பட் அகைன் ஓவரால் ஆஸ் அ டீம் நான் இதே தான் சொல்லுவேன். எனக்கு வந்து நம்ம வந்து ஆன் பேப்பர் சரி, இதுவும் சரி, பெருசா நம்ம அவங்களை ரேட் பண்ண மாட்டோம். ஆனா இந்த மெஸ்ஸி மேஜிக்ன்றது ஒரு உண்மையான ஃபேக்டர். ஸோ அதுதான் அர்ஜென்டினா வந்து கேரி பண்ண போகுது. ஹோப் மறுபடியும் வந்து இன்னொரு ஃபைனல்ஸ் போற அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்குதான் கண்டிப்பா. அது நீ சொன்ன, நான் திருப்பி ஐம் ரீசைக்ளிங் பேக் டு ஸ்கலோனிடா. நீ அந்த பாயிண்ட் வச்சது வந்து யாருமே வந்து எல்லாருமே மெஸ்ஸி 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 தான் பேசிட்டு இருக்கோம். நான் ஒரு பாயிண்ட் வந்து சொன்னேன், வேர் ஓகே மேனேஜர் வந்து டாக்டிக்ஸ் ஆர் நாட் தட் இம்பார்ட்டன்ட்டு. உண்மையாவே தே ஆர் நாட் தட் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா நீ வந்து ஒரு பிளேயரோடைய மேக்சிமம் ஸ்ட்ரென்த்ஸை பிளாட்ஃபார்ம் பண்றதுக்காக மீதி 10 பேரை அலைந்து ஆட வைக்கிறது ஒரு திறமை தான். அதை நம்ம டிஸ்கவுண்ட்ல பண்ண முடியுது. ஏன்னா எல்லாருமே வந்து மெஸ்ஸி மெஸ்ஸி மெஸ்ஸினா அப்ப மேனேஜர் எதுக்கு இருக்கான்? மீதி 10 பேர் எதுக்கு இருக்காங்க? அவங்களோட வேலையை அவங்க பண்ணாதான் மெஸ்ஸி அவனோட வேலையை அவன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. கரெக்டா? நீ ரொபர்டோ மார்டினஸ் வந்து ரொனால்டோ இஸ் நாட் மெஸ்ஸி. அதாவது மெஸ்ஸி வந்து டிராப் பேக் பண்ணி பாஸ் போட முடியும், 1-2 போட்டுட்டு பாக்ஸ்குள்ள அரைவ் பண்ண முடியும். பட் ரொனால்டோ வந்து சும்மா பாக்ஸ்ல மட்டும் தான் இருக்க முடியும். சோ அந்த மாதிரி மார்டினஸ் அங்க ப்ரொஃபைல் பண்ணும். ஆனா இங்க பர்ஃபெக்டா ஸ்கலோனி அப்படிதான் ப்ரொஃபைல் பண்றான். நீ வந்து மெஸ்ஸி வந்து பயங்கரமான த்ரூ பால்ஸ் எல்லாம் போடுவாப்லப்பா. போடலினாலும் பால் கட் அவுட் ஆயிருச்சுன்னா பின்னாடி டிப்பாலோ மெக்காலிஸ்டரோ என்சோ பெர்னாண்டஸோ இருக்கானுங்க ரெடியா. நாங்க வந்து வின் பண்ணிடணும், பாலை விட்டுறக்கூடாது டிஃபென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் டிஃபென்ஸ் வேணும். அதுக்கு ஒரு சர்டன் பிரின்சிபிள்ஸ் வேணும் தான். எனக்கு தெரிஞ்ச அதுல வந்து ஸ்கலோனிய பத்தி மெஸ்ஸி இருக்காப்ல பாத்துக்கோ, மெஸ்ஸி இருக்காப்ல பாத்துக்கோ. அப்போ ஸ்கலோனி யாருமே ஸ்கலோனியை பத்தி எதுவும் பேசுறதே கிடையாது. சோ எனக்கு வந்து ஐ ஃபீல் ஸ்கலோனி இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட், மேபி ஓகே நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட், பட் அட்லீஸ்ட் மெஸ்ஸி 100னா ஸ்கலோனி என்னை பொறுத்த வரைக்கும் 90. அந்த லெவல் நான் ஸ்கலோனி வச்சிருப்பேன். ஏன்னா நீ எல்லாமே மெஸ்ஸி என்ன வந்து டிஃபென்ஸ் பண்றாப்லையா, இல்ல மெஸ்ஸி விங்ஸ்ல வர பாலை வந்து ஸ்டாப் பண்றாப்லையா? கிடையாது. அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா இருக்கணும். ஓகே இப்படி போச்சுன்னா என்ன வந்து நீங்க பண்ணலாம்னு சொல்லி. எனக்கு வந்து ஐ வாண்டட் டு கிவ் a shout out to ஸ்கலோனி. அவன் பண்ணியிருக்கிறது ஓகே. இப்ப நான் சொன்னேன் ஸ்டார்டிங் அப்ப என்ன சொன்னேன், 11 பேர்ல 10 பேர் அதே டீம். ஒரு ஆள் தான் டிமீரியாக்கு மட்டும்தான் ஆள் மாத்திருக்காங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு டீம் முதல்ல எடுக்கணும். முதல்ல நம்பிக்கை வேணும். ஏண்டா இன்னும் ஓட்டமெண்டியை வச்சலாமாடா, இன்னும் ஓட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வேணும்ல எடுக்கிறதுக்கே. அப்படி இருந்தும் பண்றாங்கும் போது ஐ ஃபெல்ட். உனக்கு எப்படி, நீ என்ன பார்த்த ஒரு சின்ன விஷயம் ஆஃப் ஸ்கலோனி ப்ராபபிலி இந்த டோர்னமெண்ட்ல? ஐ ஃபீல் அதான் நீ சொன்ன மாதிரி அந்த டீமை வந்து செட்டப் பண்ற விஷயம் தான். நீ மெஸ்ஸி ஆப்வியஸ்லி அவர் எனர்ஜி கன்சர்வ் பண்ற மாதிரி தான் ஆடுவாரு. ஃபுல்லா லோடு ஒண்ணுமே இருக்காது. மத்தவங்க தான் ஓடி ஓடி பால் வின்னிங் அண்ட் எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் உண்மையிலேயே செட்டப் பண்ணிருக்காரு ஸ்கலோனி. ஐ ஃபீல் அந்த ஒரு விஷயத்துல பாராட்டியே ஆகணும். அண்ட் ஐ ஃபீல் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் வருது இந்த வாட்டி. ஏன்னா நீக்கோ பாஸ்லாம் வந்துட்டு ஒரே ஒரு சீசன் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் ஆடல, ஒரு சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டு போன கேம் ஸ்டார்ட் பண்ண வேற. ஸோ வந்துட்டு அவ்வளவு தைரியமா வந்து ஒரு கேம் கொடுத்துட்டு அவருக்கும் நிறைய டைம் கொடுத்ததுலாம் வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நீக்கோ பாஸ் பார்த்ததும் சரி, இன்னும் 2-3 யங்ஸ்டர்ஸ்லாம் வேற ஆடினாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அண்ட் மற்றபடி என்னடா ஐ ஃபீல் அந்த மிட்ஃபீல்ட் அவங்க டாக்டிக்கலா ஒரு
மெயின்டைன் பண்றதா இன்னும் எஃபிஷியண்டா இருக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் அவ்வளவு சாலிட்லாம் இல்ல. உண்மையிலே சொல்றேன், அந்த டிஃபென்ஸ் அவ்வளவு சாலிட்லாம் இல்ல. இந்த மிட்ஃபீல்ட் அவர் செட்டப் பண்றதால தான் எல்லாமே தப்பிக்குது. உண்மையிலேயே அதுக்காகவே பாராட்டி ஆகணும். நம்ம ஃபைனலி ரவுண்ட் ஆஃப் 32 இருக்கோம் மக்களே. நீ வந்து ஏதாச்சும் ஒரு சரி சப்போஸ் நீ முதல்ல சொல்லு, என்ன அப்செட் எதிர்பார்க்கலாம்? எந்த ஒரு பெரிய டீம் வெளியே போகுது ரவுண்ட் ஆஃப் 32ல? என்ன ஒரு பெரிய டீம், ஏதாவது ஒரு 2-3 டீம் ஏதாவது இல்ல சொல்லு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு வெளியே போகுது, நெதர்லாந்து வெளியே போகுது. எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. நீ மத்தத சொல்லு. நான் பெல்ஜியம்டா. பெல்ஜியம் அது போயிடும். பெரிய டீம்னு கேட்டேன் நானு. நான் பெரிய டீம் பத்தி பேசினேன், பெல்ஜியம் பத்தி எல்லாம் பேசல. பெரிய டீம் எது வெளியே போகுது அத சொல்லு. வேற என்ன பெரிய டீம் ஏதாவது சொல்லணும்னா டக்குன்னு எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. பட் ஒன் ஆஃப் த ஆப்பிரிக்கன் டீம்ஸ்ல வந்துட்டு ஒரு 2-3 டீம் கண்டிப்பா வெளில போக போகுது. சவுத் அமெரிக்கன் டீம் வந்துட்டு மேபி வந்துட்டு மெக்சிகோ சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா மெக்சிகோ வந்துட்டு ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. குவாலிஃபை ஆயிருவாங்கடா. மெக்சிகோலாம் போயிடுவாங்க உள்ள. ஈக்குவடார் ஆடுறாங்க. சரி நான் சொல்றேன்டா. ஓகேவா? நெதர்லாண்ட்ஸ் வெளியே போகுது, பிரேசில் வெளியே போகுதுடா. நான் நினைச்சேன்டா நீ பிரேசில் சொல்லுவேன்ட்டு. பிரேசில் வெளியே போகுதுடா. அவ்வளவுதான். ஜப்பான் கூட ஆடுறாங்க, பிரேசில் வெளியே போகுதுடா. அவ்வளவுதான்டா. நீங்க என்னமோ பண்ணிக்கீங்கப்பா. நீங்க என்ன சொல்ற? அவ்வளவுதான், நானும் ஒத்துக்கிறேன்.